எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு இடம் தான். என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் கருடா பார்க் பார்த்துக்கோங்க. அந்த இடத்த பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு சிம்பிளாக சூப்பராக இன்றைக்கி வந்து சுற்றி காமிச்சிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருடா பார்க் வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ காலம்தான் இருக்கும். புதுசாக தான் எல்லாமே வந்து இது பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருந்துச்சு பார்க்குறது. முதல்ல நம்ம நுழைஞ்ச உடனேயே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த மீன் பக்கம்தான் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் முதல்ல என்ட்ரன்ஸில் வந்து இருக்கும். அதனால நம்ம இந்த மீன் வெரைட்டி எல்லாமே அதில் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டி இருக்குது. குட்டி பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. ஏன்னா வகை வகையான மீன் பார்த்துக்கோங்க. நம்ம லைனாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம மீனெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் ஒரு பிளேஸ் இருக்கும். இந்த பிளேஸில் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா நிறைய இந்த கழுதை வெரைட்டிலாம் வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் எல்லாமே நல்லா நீட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். கழுதை குட்டியில் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளைக்குனே உள்ள ஒரு இடம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க. அதில் எல்லாமே அப்படி இந்த க்ரீன் கலர் இதுவால் அப்படி நல்லா கவர் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குற மாதிரி. இது வந்து நிறைய உள்ளுக்குள்ள பட்டர்ஃப்ளை இருக்கும் அப்படின்னு நினச்சி போனோம். ஆனால் பட்டர்ஃப்ளை இருந்துச்சு, ஆனால் அந்த அளவுக்கு நிறைய பட்டர்ஃப்ளை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. முன்னாடி போனோன்னா அதில் வந்து நிறைய அந்த மீன் போட்டிருந்தாங்க. அதுக்கு இற தர்றாங்க. நம்ம இற போட்டோன்னா அந்த மீனெல்லாம் வருது. இந்த பட்டர்ஃப்ளையை வரவழைக்கிறக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பூச்செடிகள் வச்சுருக்காங்க இந்த இடத்துக்குள்ள. அதனால இந்த பூக்களை தேடி இந்த பட்டர்ஃப்ளை வருதா, அதான் இந்த பட்டர்ஃப்ளை ஹவுஸ் பார்த்துக்கோங்க. நிறைய பட்டர்ஃப்ளை ஆனால் இருக்குது. அதை தாண்டி அப்படியே போனோன்னு வச்சுக்கோங்களேன், பீஜியன் நம்ம அந்த புறாக்கு உள்ள வகை வகையான புறா பார்த்துக்கோங்க. பேரெல்லாம் வித்தியாசமாக அந்த புறாவையுமே பார்க்குறதுக்கு நிறைய வகை வகையாக இருந்துச்சு. அங்கே போய் பார்க்க போனோம் பார்த்துக்கோங்க. அதில் கிங் பீஜியன்னு போட்டிருந்தது, அப்புறம் ஜப்பானீஸ்குள்ளது, அப்புறம் இந்தியனுக்குள்ளது, என்னெல்லாமோ நிறைய வெரைட்டி பார்த்துக்கோங்க. எக்கச்சக்க பீஜியன். இதை வந்து ரொம்ப விருப்பம் உள்ளவங்க ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டி, எக்கச்சக்கமான வெரைட்டி நல்லா பாதுகாத்து வச்சுருக்காங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படி பூனைக்கு ஒரு ஹவுஸ் வீடு வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. அங்கே வந்தாச்சா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியான பூனை. இப்படிலாம் பூனை இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஒரு பூனையை வேற பையன் தூக்கணும். அது வந்து சிறுத்தை பூனை அப்படின்னாங்க. அப்படியே பார்க்குறதுக்கு சிறுத்தை புலி மாதிரியே இருந்துச்சு. ஆனால் பூனை பார்த்துக்கோங்க, அது ஒரு மாதிரி சடார்னு துள்ளிச்சா பயந்து போய் அந்த ஆளை கீழே விட்டான். ஆனால் கடிக்காது அப்படின்னாங்க. இருந்தாலும் நம்ம வந்து சேஃபாக இருந்துக்கிறணும்ல, அதனால் கொஞ்சம் பார்த்து, உள்ளுக்குள்ள ஆள் இருக்காங்க இருந்தாலும் நம்ம சேஃபாக பார்த்து தூக்கி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிறைய இந்த பன்னிக்குட்டி பார்த்துக்கோங்க. அது வந்து ஒவ்வொரு பேரில் நிறைய பன்னி வெரைட்டி வச்சுருக்காங்க. அது வந்து முதல்ல இந்த பன்னிக்குட்டியை பார்க்கும்போது இந்த பன்னிக்குட்டி கிடையாது, இது அந்த பேரை பார்க்குறதுக்கு முன்னாடி இல்லை இது வேறு இது அப்படி இப்படின்னு பிள்ளைகள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பேரை பார்த்தா இது பன்னிக்குட்டிப்பா அப்படின்ட்டு. ஆனால் அழகு போல் இருந்துச்சு பார்த்துக்கோங்க ரொம்ப. அதுக்கப்புறம் கோழிலையும் நிறைய வெரைட்டி. இந்த மாதிரி கோழியை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி எக்கச்சக்க வெரைட்டி. இந்த கோழி, சேவல், அதுலலாம் நிறைய வெரைட்டி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கோழி வெரைட்டியாக பார்த்துட்டு போகிறது காட்டியும் கொஞ்சம் நேரம் பிடிக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வரிசையாக வச்சுருந்தாங்க. நிறைய சேவல் வெரைட்டி, கோழி வெரைட்டி அப்படின்ட்டு நிறைய வெரைட்டி. இதெல்லாம் நம்ம வந்து இப்படி ஒரு இடத்துக்கு போனால் தான் பார்க்க முடியும் மாதிரி இருந்துச்சு. எக்கச்சக்க வெரைட்டி இருந்துச்சு. அதையுமே பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகி வந்தோம் அப்படின்னா இப்படி ஒரு பழங்கால மாட்டு வண்டி பார்த்துக்கோங்க. அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நிறைய பேர் இதில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல அழகு போல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம நுழைய போகிறது தான் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு இடம்னே சொல்லலாம்.
இந்த மாதிரி ஒரு நல்லா அடைச்சாப்புல ஒரு இடத்துல ஃபுல்லாக பேர்ட்ஸை வந்து நல்லா திறந்து அழகாக அது சுதந்திரமாக பறந்துட்டுருக்கு. ஆனாலும் அதை அடைச்சி தான் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து இறைய கையில் கொண்டு போகும்போது அது அப்படியே நம்ம கையில் வந்து அழகு போல் நிற்கும். அதுக்காக தான் இந்த இடம் பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இடம்னே சொல்லலாம். இதுக்குள்ளே ஒரு மாதிரி கிச்சு கிச்சு கிச்சின்னு ஒரே சவுண்டு, அந்த சவுண்டு கேட்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதில் நிறைய பல வண்ண பறவைகள் பார்த்துக்கோங்க. கலர் கலரான பறவைகள், லவ் பேர்ட்ஸும் உள்ளுக்கு இருக்குது, பெரிய பெரிய பறவைகளும் இருக்குது. இந்த பெரிய பறவைகள் வந்து நம்மளுடைய தோல் மேலே கை மேலே அப்படி வந்து உட்காந்துக்கிறது. நம்ம கையில் வந்து நமக்கு உதவி பண்ணுறதுக்கு அங்கே ஒரு 2-3 பேர் இருக்காங்க பார்த்துக்காங்க. அவங்க வந்து நம்ம கையில் கொஞ்சம் விதை தர்றாங்க. அந்த விதையை நம்ம கையில் அப்படி வச்சோம் அப்படின்னா அது அழகு போல் நம்ம கையில் வந்து ஏறி உட்காந்துக்கிறது. என் பையன்லாம் வெயிட்டாக இருக்குது, பயமாக இருக்குது, மண்டையில் என்னமோ பண்ணுது அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். அவனாவது சொல்லிட்டு அப்படி வச்சுட்டான். ஆனால் எனக்கு அதை வந்து மேலே வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பயம். ஏன்னா அதோடைய அழகு வந்து அப்படி இருந்துச்சு பார்த்துக்கோங்க, கூர்மையாக. அப்போ அந்த அக்கா சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது, நீங்கள் பயம் இல்லாமல் வைங்க அப்படின்ட்டு. இதில் வேற எல்லாரும் நான் ஃபோட்டோ எடுக்கணும், நீ ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அது வேற ஒரு பக்கம். நம்ம வேற பயந்து போய் தள்ளி நிற்கமா. சரி நானும் கொஞ்சம் அந்த இறையை வந்து கையில் கொடுத்து தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டு பார்த்துக்கோங்க. நான் எல்லாமே கையில் அப்படி அழகு போல் வந்து ஏறி நிற்கிது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்கோங்க. சின்ன பிள்ளையெல்லாம் அழகாக தூக்கிட்டு நிற்கிது, நமக்கு தான் பயம் போல் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வழியாக நானும் ஒரு மாதிரி அப்படி விதைய கையில் வச்சுட்டு நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு போஸ் கொடுத்தாச்சு. அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் ரொம்ப நேரம் நின்று நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது அப்படின்னா இந்த இடத்துல தான். இந்த இடத்துலையே இந்த மாதிரி கொஞ்சம் மீனுக்கும் கெட்டி விட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க. அதனால் அதையுமே பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பறவைகள் தான், எக்கச்சக்க பறவைகள். அப்படி கிச்சு 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 தான் அந்த இடத்த விட்டு வெளியில் வர தண்டியும் அவ்வளோ ஒரு எல்லச்சலை. அங்கே வந்த எல்லாத்துக்குமே இந்த இடம் தான் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அப்படி ஒரு இடம் அது. அதை விட்டு வெளியில் வந்தோன்னா பெரிய பெரிய ஆஸ்ட்ரிச் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணியாச்சு. எவ்வளோக்கு எவ்வளவு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோமோ அந்த அளவுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சுப்பா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆனால் வந்து இது வந்து பாம்போட ஹவுஸ்ன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரே பாம்பு வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. சரி அது வந்து எடுத்து தர்றதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா அவங்க வந்து சாப்பிட போயிருக்காங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் அதை விட்டு மூவ் பண்ணி இப்படி நிறைய ஆடு வெரைட்டி, அப்புறம் மாடு வெரைட்டி, இதெல்லாம் நிறைய எக்கச்சக்கமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. காதெல்லாம் நீளமாக இருந்தது, ஆடு குட்டி குட்டி ஆடாக இருந்தது. அதுக்கெல்லாம் புல் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதெல்லாம் போய் இந்த பிள்ளைங்க எல்லாம் கொடுத்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அந்த இதுக்கு கட்டாயம் போயே ஆகணும் அப்படின்னாச்சு. எந்த இதுக்கு அப்படின்னா அந்த ஸ்னேக்குக்கு அப்படின்ட்டு. ஸ்னேக்கை வந்து கையில் தருவாங்களாமா, அதை கையில் வாங்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கேயே நேரத்தை கொஞ்சம் செலவழிப்போம் அப்படின்னு சொல்லி நானும் ஓட்டி அதுக்கப்புறம் இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் உள்ள சரி வீட்டுக்கு போவோமா அப்படின்னா இல்லை ஸ்னேக்கு கையில் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. கரெக்டாக நாங்கள் அங்கெல்லாம் பார்த்துட்டு இங்கே வரவும் ஸ்னேக்கையும் கையில் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அதை கையில் வாங்கி வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் நினச்சிட்டேன் நம்ம எக்காரணம் கொண்டு இதை கையில் தொடக்கூடாதுப்பா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு மனபலம்லாம் கிடையாது, ஏன்னா கையில் பிடிக்கிற அளவுக்குலாம். ஆனால் பிள்ளைங்க எல்லாம் பிடிச்சி வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டுலாம் இருந்தாங்க. அவங்க வந்து பதறாதீங்க, அப்படி கையில் சும்மா அப்படி மெதுவாக பிடிங்க அப்படின்னாங்க. என் மகள்லாம் முகத்தை பார்க்க பயங்கரமாக போச்சு முகம்லாம். அதனால தான் முகத்தெல்லாம் எடுக்கல. சரி நாங்கள் கிளம்பிட்டோம். இதோட வீடியோ முடியுது. எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.